நான் உங்க சிவன்யா. இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? வேடனும் புறாவும். வாங்க பார்க்கலாம். ஒரு ஊர்ல அழகான காடு இருந்துச்சாம். அந்த காட்டுல நிறைய புறாக்கள் இருந்துச்சாம். இங்க நிறைய புறாக்கள் இருக்கே அப்படின்னு அங்க ஒரு வலைய போட்டு அதுக்கு மேல தீனிய போட்டு விரிச்சு வச்சிருந்தானா. சரி, புறா வந்து மாட்டட்டும், அது வரைக்கும் நம்ம இந்த மரத்தடியில தூங்கிட்டு இருப்போம் அப்படின்னு உட்கார்ந்துருந்தானா. அங்க ஒரு ஆறு இருந்துச்சாம். அந்த ஆத்துல ஒரு எறும்பு தண்ணில விழுந்து தண்ணி போற வேகத்திலேயே போயிட்டு இருந்துச்சாம். அப்போ அங்க ஒரு புறா எறும்பு தண்ணியில தவிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு இலைய பிச்சு தண்ணியில போட்டுச்சான். உடனே அந்த எறும்பு அந்த இலை மேல ஏறி உட்கார்ந்து அந்த இலையிலேயே அப்படியே தண்ணியிலேயே மிதந்து வந்து புறாக்கு நன்றி சொல்லிட்டு போயிடுச்சான். அப்போ அந்த வழியா பறந்து வந்த புறா கீழே தீனி இருக்கிறத பார்த்து கீழே இறங்கி வேடம் விரிச்சு வச்சிருந்த அந்த வலையில மாட்டிக்கிச்சு. அச்சச்சோ, இப்படி மாட்டிக்கிட்டோமே, வீட்டுல தேடுவாங்களே, இப்போ என்ன பண்றது அப்படின்னு புலம்பிட்டு இருந்துச்சு. புலம்பிட்டு இருந்தப்போ எலி வந்து, என்ன ஆச்சு புறாவே, நீ எப்படி மாட்டின இந்த வலையில அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த புறா, நான் வீட்டுக்கு போயிட்டு இருந்தப்போ கீழே நிறைய உணவு இருந்ததை பார்த்து அதை கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம்னு கீழே வந்தேன். வேடன் விரிச்ச வலை தெரியாம மாட்டிக்கிட்டேன் எலியே அப்படின்னு சொல்லிச்சான். ஓ அப்படியா, இரு இரு, நான் உனக்கு உதவி பண்றேன், நான் போய் என்னோட நண்பர்களை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு எலி. அப்போ அந்த வழியா எறும்பு இருந்துச்சு. எல்லாரும் எங்க போறீங்க அப்படின்னு எலிய பார்த்து எறும்பு கேட்டுச்சு. அதுக்கு அந்த எலி, புறாவை காப்பாற்ற போறோம்னு சொல்லுச்சு. ஓ அப்படியா, இருங்க நானும் வரேன் அப்படின்னு எல்லாம் புறாவை காப்பாற்றுறதுக்காக போச்சுங்க. ஒரு பக்கம் எலியோட நண்பர்கள் எல்லாம் வலைய கடிச்சு கடிச்சு துப்புச்சுங்க. வேடன் மரத்துக்கு கீழே தூங்கிட்டு இருந்தானா, அவன் கிட்ட போயிட்டு அவன் காலை கடிச்சிருச்சுங்க. அவன் காலை கடிச்சதும் வலைய கீழே விட்டுட்டான். அதுக்கப்புறம் எல்லா புறாவும் பறந்து போயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதையில என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணா நாளைக்கு நமக்கு ஆபத்து வரப்போ உதவி பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. முட்டாள் முதலையும் புத்திசாலி குரங்கும். வாங்க பார்க்கலாம். ஒரு ஊர்ல அழகான காடு இருந்துச்சாம். அந்த காட்டுல ஒரு குரங்கு தினைக்கும் மரத்துல ஏறி பழம் சாப்பிட வருமா. அந்த பழம் ரொம்ப ருசியா இருக்குமா. அதனால தினைக்கும் மரத்துல ஏறி பழம் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லா தண்ணி குடிச்சிட்டு அதோட நாளை போக்குமா. அப்போ அந்த வழியா ராட்சச பல்லோட முள்ளு முள்ளு தோலோட முதலை நீந்திட்டு வந்துச்சான். அதை பார்த்த உடனே குரங்கு பயந்து போயிடுச்சு. அந்த குரங்கு முதலைய பார்த்து, இது என்ன, பார்க்கவே பயங்கரமா இருக்கே, மனசுக்குள்ள முதலைய பார்த்த பயம் இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுட்டு, ஹே யாரு நீ அப்படின்னு கேட்டுச்சான். என்னோட பேரு முதலை, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் உணவை தேடி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஓ அப்படியா, பசிக்குதுன்னு சொல்ற, நான் பழங்கள் பறிச்சு தரேன், சாப்பிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு பழங்களை பறிச்சு கீழே போட்டுச்சு குரங்கு. முதலையும் சாப்பிட்டுட்டு, ரொம்ப சுவையான பழமா இருக்கே, நான் என்னோட மனைவிக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. வீட்டுக்கு போய் மனைவி முதலைட்ட கொடுத்துச்சு. அற்புதமா இருக்கே, இந்த பழம் யார் கொடுத்தது அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு கணவர் முதலை, இது என் நண்பன் குரங்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லுச்சு. உடனே மனைவி முதலை, இந்த பழமே இவ்வளவு ருசியா இருக்கே, அப்போ அந்த குரங்கோட இதயம் எவ்வளவு ருசியா இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளார நினைச்சது. உடனே மனைவி முதலை, என்னங்க ஒன்று சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே அப்படின்னு கேட்டுச்சு. நீ தான் என்னோட உலகமே, என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்டுச்சு. அது பழமே இவ்வளவு ருசியா இருக்கே
அப்போ அந்த குரங்கோட இதயம் எவ்வளோ ருசியா இருக்கும். நீங்க அதை எப்படியாச்சும் கூட்டிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. ஏய், என்ன சொல்ற? அவன் என்னோட நண்பன். பசிக்குதுன்னு சொன்ன உடனே பழங்களை பறிச்சு எனக்கு கொடுத்தான். அவனை போய் நான் எப்படின்னு சொல்லி சண்டை போட்டு வந்துருச்சு கோவமா. அந்த குரங்கு முதலைய பார்த்துட்டு, என்ன இன்னைக்கு முகமே சரியில்லையே அப்படின்னு கேட்டுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னோட மனைவிட்ட உன்னை பத்தி சொன்னேன். அவ உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னா. சாப்பிட வரியான்னு கேட்டுச்சு குரங்கு கிட்ட. அவ்வளவுதான நண்பா, வரேன்னு முதலையோட முதுகு மேல ஏறி உட்காந்துக்குச்சு. அந்த முதலைக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. வர வழியிலேயே அந்த குரங்கிட்ட உண்மைய சொல்லிடுச்சு. குரங்கு இதை கேட்டோன்னே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஐயோ, இப்ப எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்துச்சு. உடனே ஒரு ஐடியா வந்துருச்சு. முதலை நண்பா, இத முன்னாடியே சொல்லியிருந்தா என்னோட இன்னொரு இதயத்தை எடுத்துட்டு வந்திருப்பேனே. அது என் வீட்டுல தான் காய போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுச்சு. முதலை உடனே, உன்னை திரும்ப வீட்டுக்கே கூட்டிட்டு போற, நீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போச்சு அந்த முதலையும். அப்புறம் குரங்கு மரத்துல தாவிட்டு, ஏய் முட்டாள் முதலையே, யாருக்காச்சும் 2 இதயம் இருக்குமா அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ நீ என்கிட்ட பொய் சொல்லி என்னை ஏமாத்திட்டீல அப்படின்னு முதலை கேட்டுச்சு. ஆமா, நான் பொய் தான் சொன்னேன். நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ண? பசிக்குதுன்னு கேட்டில, பழம்லாம் பறிச்சு கொடுத்தேன்ல, அதுக்கு இதான் நீ தந்த பரிசா அப்படின்னு முதலைய பார்த்து கேட்டுச்சு. போ, இனிமே இங்க வராத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த முதலையும் வருத்தமா போயிடுச்சு. இந்த கதையில என்ன சொல்ல வராங்கன்னா, நண்பன் கிட்ட நம்பிக்கை துரோகம் பண்ணவே கூடாது. இதுதான் இந்த கதையோட அர்த்தம். இன்னைக்கு கதை அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.